வணக்கம், வெல்கம் டு முப்படை. இங்கிருந்து இது மேலே நடக்க போகிறோம். ஓகே, இங்கிருந்து இதை பாருங்க. செஸ்ட் ஓப்பன் பண்ணணும். கதிரவன் வாங்க, இல்லை கிளாப் பண்ணலாம் கொஞ்சம். அது இருக்கிறதுலையே இந்தியாவிலே ஈஸியான எக்ஸாம் எது அப்படின்னா இந்த ஆர்மி எக்ஸாம் தான். ஸோ எல்லாருமே எதிர்பார்த்த விஷயம் ரேலி எப்போ அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நிறைய நம்ம அனௌன்ஸ் பண்ணிருந்தோம். ஸோ நிறைய ஆஃபர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ இன்னைக்கு வந்து ரேலிக்கான டேட்டு நிறைய பேர் வந்துட்டாங்க. ஸோ ரேலி எப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நிறைய ஊர்லேருந்து வந்திருக்கீங்க. சில பேர் நைட்டே வந்து ஸ்டே பண்ணாங்க, சில பேர் காலையில் வந்தாங்க. ஸோ ரேலி எப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். ரேலி வர்றவங்க எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட், நல்லா ஓடுங்க. ஸோ இந்த ரேலியில் அந்த ஃபர்ஸ்ட் 5 பேர், அந்த 5 பேர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு களத்துல தான் தெரியும். ஏன்னா களத்துல யார் பர்ஃபார்ம் பண்றானோ அவனு தான் அந்த இது விஷயம். அதனால யார் ஆடுறது அந்த 5 பேர் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அந்த 5 பேர் தவிர்த்து சில பேர் புதுசாக வந்திருக்கீங்க, நிறைய பேர் ஓடுறாங்க. அதனால தைரியமா, நான் ஆல்ரெடி சொன்னேன், பயப்படாம இன்னைக்கு என்ன பர்ஃபார்மன்ஸ், நம்ம வந்து 1600 எவ்வளோ ஓட போறோம் அப்படின்னு ஓடினா நம்ம யாருன்னு தெரியும். அவ்வளோதான், அதுக்காக தான் இன்னைக்கு பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு மாடல் ரேலி. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஆர்மி கேம்ப் நடக்குது. ஸோ இந்த கேம்ப் எப்படி நடக்குது, என்னென்ன அடுத்தடுத்த ப்ராசஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எல்லாரும் குட் மார்னிங். ரெடி எல்லாரும் ரேலிக்கு ஓடுறதுக்கு? சரி, ஓகே, எல்லாம் நல்லா பண்ணுங்க. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம ஃபஸ்ட்டு 5 மெம்பர்ஸ்க்கு வந்து நல்லா ஓடுற 5 பேர் பெஸ்ட் டைமருக்கு வந்து நம்ம இங்கே வந்து அட்மிஷன் ஃபீஸ் வந்து ஃப்ரீ. ஓகேங்களா? இங்கே வந்து நீங்கள் கோர்ஸ் ஃபீஸ் கட்டுவீங்களா? ஸோ அது வந்து அந்த ஃபீஸ் வந்து உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீ பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கோம். ஸோ அது வந்து அந்த இடத்துல வந்து யாருன்னு சொல்லுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி பண்ணிங்க. ஓகேயா? ஃபஸ்ட்டு யாருன்னா 5 பேர், முதல்ல 5 பேர் ஓடுறவங்களுக்கு பெஸ்ட் டைம் 5 பேரும். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த 1600 பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஸ்டார்டிங் ஃபினிஷிங் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எங்கன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துங்க. வாங்க பண்ண டைம் தரேன். ஓகேங்களா? நீங்கள் ஓனாக வாங்க பண்ணுறவங்க வாங்க பண்ணிக்கங்க. ஓகே, இந்த கிரவுண்டு கொஞ்சம் சின்னதுன்றதுனால ஸ்டார்டிங் ஃபினிஷிங் டிஃப்ரெண்ட்டாக வரும். இப்போ நீங்கள் வந்து 400 ட்ராக்கு அப்படின்னும் போது ஸ்டார்டிங்கும் ஃபினிஷிங்கும் சேம் ஒரே இடத்துல இருக்கும். அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ கிரவுண்ட் கொஞ்சம் சின்னது அப்படின்றதுனால ஸ்டார்டிங் ஒரு இடத்துலையும் ஃபினிஷிங் ஒரு இடத்துலையும் மாறும். ஓகே, ரவுண்ட்ஸும் மாறும். ஓகேங்களா? ஸோ அங்கே ஒரு கோடு போட்டிருக்கு இதே மாதிரி. ஓகே, இந்த போஸ்டருக்கு பாருங்கள், நேராக அங்கே ஃபுட்பால் போஸ்ட் நட்டுருக்கு பார்த்தீங்களா? அங்கே வந்து ஒரு கோடு போட்டிருக்கு. அங்கே ஸ்டார்டிங்கு, அங்கேருந்து 5 ரவுண்ட்ஸ் இங்கே வந்து ஃபினிஷ் பண்ணுறோம். சரிங்களா? 1600 கரெக்டாக வந்து. ஓகேங்களா? இதெல்லாம் டவுட் இருக்குங்களா? ஏன்னா நீங்கள் குழம்புறதே அதனால தான் இருக்கும், எத்தனை ரவுண்ட் ஓடுறோம், எங்கே ஸ்டார்டிங் எங்கே ஃபினிஷிங்கிற மாதிரி. கிளியர் ஆகல? ஓகேங்களா? ஓகே, சரி, ஓகே. பரவாயில்ல, நிறைய பேர், இவ்வளோ பேர் இந்திய ராணுவத்துக்கு ட்ரை பண்ணுறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஃபஸ்ட்டு நல்லா பண்ணுங்கள். தொடக்கம் மட்டும் இருக்கக்கூடாது, முடிவு வரைக்குமே என்ன இருக்கணும், முயற்சி இருந்துகிட்டே இருக்கணும். தொடக்கம் மட்டும் முயற்சி செஞ்சுட்டு அப்படியே விட்டுறேன், நான் பாதியிலே விட்டுறேன் அப்படின்னா அது வந்து வேஸ்ட். அது பண்ணுறதே வந்து வேஸ்ட்டு தான். செஞ்சால் ஒரு விஷயத்த முழுமையாக செய்யணும், இல்லை செய்யவே கூடாது. எதுக்கு உழைப்பும் போட்டு காசு போட்டு நம்மளோட ஃபினான்ஷியலாகவும் ஒரு விஷயத்த செலவு பண்ணுவோம், உழைப்பும் செலவு பண்ணுவோம். அதை விட பெருசாக டைம், நேரத்தையும் அதிகமாக செலவழிப்போம் ஒரு விஷயத்துக்காக. அப்போது நம்ம செலவழிக்கிற விஷயம் ரொம்ப சரியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம இலக்கை, நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற இலக்கை சீக்கிரமே ரீச் பண்ணிவிடுவோம். அப்போ நம்ம சீக்கிரமே ரீச் பண்ணோம்னா என்ன தேவை அப்படின்னா, ஃபஸ்ட்டு டிசிப்ளின். சரிங்களா? டிசிப்ளின், ஹார்ட் ஒர்க், ஓகேவா, டெடிக்கேஷன். ஓகே, இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது எவ்வளோ பெரிய இலக்கணம் இருக்கும், அது எவ்வளோ பெருசுனா வைங்க. ஓகேயா? கலெக்டர் ஆக முடியுமானா, ஸோ நம்மளால முடியாதுன்னு செய்கிற விஷயத்த, நினைக்கிற விஷயத்த யாரோ ஒருத்தர் எங்கே செய்து கொண்டு தான் இருக்கிறாங்கன்ட்டு டாக்டர் APJ அப்துல் கலாம் சொல்கிறாரு. அதனால் நம்ம ஒரு விஷயத்த முடியாதுன்னு நினைக்கிறோம், நம்மளால கலெக்டர் ஆக முடியாதுன்னு நினைக்கிறோம். புரியுதுங்களா? ஆனால் எத்தனையோ பேர் கலெக்டர் ஆகிட்டு தான் இருக்காங்க, நம்மள மாதிரி பர்சன் தான் அவங்களும். காரணம் என்னன்னா, அவங்க டெடிக்கேஷனும், டிசிப்ளினு, ஹார்ட் ஒர்க்கு, ஸோ உழைப்பு, இதுதான் அது காரணமே. சரிங்களா? நீங்களும் ஒரு விஷயத்த இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க, இந்த இந்தியன் ஆர்மி ஆகணும்ட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக முடியும். எல்லாராலும் இங்கே எல்லாம் முடியும். அதுக்கு நீங்கள் வந்து மனசில் நினைக்கிறேன், என்னால் முடியும், எதுவாக இருந்தாலும் பரவாயில்லடா, பண்ணிடுறேன், செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு இருக்கணும். சரிங்களா? அப்படி நினச்சா கண்டிப்பாக முடியும். ஓகேங்களா? நல்லா பண்ணுங்க. சரி, உங்களோட பெஸ்ட் கொடுங்க. ஓகே, இங்கே வந்திருக்கீங்க, பரவாயில்ல, ரொம்ப தொழில் வந்திருக்கீங்க, உங்களோட பெஸ்ட் கொடுங்க. நம்ம ரெடிங்களா? ஓகே. இந்த பேட்ச் வைஸ் உங்களுக்கு தெரியும். ஓகே, உங்களுக்கு பேட்ச் டைமும் தெரியும்ல. இந்த பேட்ச் டைமு ஒரு முறை நான் சொல்லிடுறேன் பார்த்துங்க. 5:30 வந்தால் ஃபர்ஸ்ட் பேட்ச்சு, 5:30 to 5:45 செகண்ட் பேட்ச்சு, 5:45 to 6 minutes வந்து தேர்ட் பேட்ச்சு,
6 to 6:15 வரைக்கும் 4th பேட்ச். ஓகேவா? கிளியரா? எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். நல்லா ஓடுங்க, உங்களோட ஃபுல் எஃபர்ட் போட்டு ஓடுங்க, நல்லா பண்ணலாம். ஓகேவா? களத்துல இறங்கிட்டா நீதான் ராஜா அப்படின்னு நினைச்சுக்க, கண்டிப்பா ஓடுவேன். ஓகேவா? குட். எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. Atul on your mark. Straight. நேரா ஓடு போலாம். 534. Fast. ராமாடி பாருங்க. 544, 545, 546, 546, 548. தம்பி 550, 555, 557. பரவாயில்ல, ஒரு சில நல்லா பண்ணீங்க, ஒரு சிலரால பண்ண முடியல பெருசா. காரணம் வந்து என்னன்னா, நீங்க இப்பதான் புதுசா ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க, இந்த விஷயத்தை ட்ரை பண்ணணும் பண்ணிருப்பீங்க. அதெல்லாம் கவலைப்படாதீங்க, சரிங்களா? இது ஒரு பெரிய வந்து இந்த சரிவு தான், இந்த தொடக்கம் வந்து தான் பெரிய ஒரு வெற்றிக்கான முதல் படியாவே இருக்கும், சரிங்களா? அதை பத்திலாம் கவலைப்படாதீங்க. இன்னைக்கு நம்மளால பண்ண முடியல அப்படின்னு யோசிக்காதீங்க. எல்லாருமே முதல் முறை ஜெயிச்சுட்டா, சரிங்களா? அப்ப எல்லா உழைப்புன்ற ஒரு விஷயமே தெரியாதுல்ல, இல்ல? முதல் படியிலே ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா இது தெரியாதுல்ல. ஸோ நம்மளோட நீங்க இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் தெரிஞ்சது என்னன்னு பார்த்தா, நம்ம யாரு, நம்மளால 1600 மீட்டர் எவ்வளவு ஓட முடியுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? இப்ப தெரிஞ்சதுக்கான அடுத்த விஷயம் என்னன்னா, இன்னும் எவ்வளவு எஃபர்ட் போடணும், நம்ம எவ்வளவு நம்மள ரெடி பண்ணணும் அப்படின்றத கண்டுபிடிச்சிருப்பீங்க, சரிங்களா? நல்ல விஷயம் தான். அப்பதான் நம்மள யாரும் நம்ம கண்டுபிடிச்சா மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு முன்னேற முடியும். ஸோ நம்ம யாரும் நம்மளை கண்டுபிடிக்கல அப்படின்னா கடைசி வரைக்கும் நாம தான் பெரிய ஆளுன்னு அப்படியே தான் இருப்போம். எல்லாருக்கும் மனசுல என்னன்னா, யாரா இருந்தாலுமே ஒரு மனசுல இருக்க, நான் பண்ணிடுவேன்பா, நான் ஈஸியா பண்ணி, இதுல எத்தனை பேருக்கு நான் ஈஸியா பண்ணிடுவேன் அப்படின்ற ஒரு மனநிலை இருந்துச்சுன்னு தெரியல. ஆனா ஓடின அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கோம், ஓ நம்மள ஓடுறது இவ்வளவு கஷ்டமா, ஸோ இதை செய்யறது இவ்வளவு கஷ்டமா அப்படின்னு வந்து தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அது தெரிஞ்ச பிறகு நம்ம ஒரு பெரிய தவறை கண்டுபிடிச்சிருப்போம். இந்த தவறை இப்ப எப்படி சரி பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் உனக்கு. ஸோ இதை எப்படி ட்ரை பண்ணலாம், இதை கம்ப்ளீட் பண்றதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு பெரிய ஐடியா கிடைச்சிருக்கும். கண்டிப்பா நல்லா பண்ணிடலாம், சரிங்களா? அதனால இன்னைக்கு வந்து நம்ம நல்லா பண்ணல, நல்லா பண்ணோம், நல்லா பண்ணல அப்படின்லாம் பெருசா யோசிக்காதீங்க. ஸோ அடுத்து என்ன, வாட் இஸ் நெக்ஸ்ட், அதை எப்படி சூப்பரா பண்ணலாம், சரிங்களா? நம்மளை எப்படி டெவலப் பண்ணலாம், சரிங்களா? நம்மளை எப்படி உருவாக்கலாம், நம்மளை எப்படி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஆக்கலாம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். உங்க நிலை என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னும் அடுத்து எப்படி அடுத்த விஷயங்கள் எப்படி பண்ணலான்னு பண்ணுங்க, ஓகேவா? எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதை நல்லா பண்ணுங்க, சரிங்களா? ஓகேவா? அடுத்து போயிடலாமா? ஜிக்ஸாக்கு, இந்த ஜிக்ஸாக் ஒரு ஈவெண்ட். ஸோ 9 feet டிச்சு, அப்புறம் புல்லப், ஓகேவா? கிளியர்ல? ஸோ இந்த 3 ஈவெண்ட் தான் பார்க்க போறோம். ஸோ இது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, இங்கிருந்து இது மாதிரி நடக்க போறோம், ஓகே? இங்கிருந்தே இதை பாருங்க, பேலன்ஸ் பண்ணி கரெக்டா ஃபுல்லா நடக்க போறோம்.
ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணு. நெக்ஸ்ட் ஸோ இந்த ஒரு grip வந்து இப்படி எடுத்துகிட்டு போக போகிறேன். ஓகேவா? சரி, போயிட்டு உன்னோட காலை 2 ஒட்டிடணும். ஒட்டிட்டு அப் பண்ணணும். சின்ன பண்ணிட்டு கால் 2 ஒட்டி தான் இருக்கணும். இறங்கும் போது எல்போ ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஓகேவா? போகலாங்களா? வா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 4. ரெடி? அப் டவுன். எல்போ ஸ்ட்ரெயிட் பண்ணி பார்க்கலாம். 2 காலை ஒட்டி வைங்க. காலை ஒட்டி வச்சுக்க. கடைசி வரைக்கும் ஒட்டி தான் இருக்கு. ஓகேவா? எல்லாருக்குமே ஒரே கவுண்டரா போகும். ரெடி? அப் 1 டவுன் 2 ஃபுல் பண்ணலாம். டவுன் 3 டவுன் 4 டவுன் 5 டவுன். சும்மா சென்டர் எவ்வளோ வரும்? என்ன பாரு எங்கே பார்க்க நான் சொல்கிறேன். 79 பாரு. எப்பவுமே லாட்டு தூக்காத. இந்த பாரு இங்கே ஓப்பன் பண்ணி செஸ்ட் ஓப்பன் பண்ணணும். அப்போ தான் எக்ஸ்பெண்ட் ஆகும். எக்ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா ஓப்பன் பண்ணேன். 82 ஓகேவா? இப்படி பார்க்கலாம். 79 82 3 தான் விரியுது. நல்லா விரிக்கலாம். இந்த இடத்த ஓப்பன் பண்ணேன். இப்படி இப்போ செஸ்ட் இப்படிங்க. அந்த பாரு இருக்கா? இந்த கையை இப்படி பின்னாடி எடுத்து அப்போ தான் செஸ்ட் ஓப்பன் ஆகும். நீங்கள் இப்படி தூக்குறீங்க. அது மட்டும் மாற்றி பார்க்கலாம். ஓப்பன் ஆகும்னா 79. தள்ளு. கை பின்னாடி தள்ளு. நல்லா 2 கை பின்னாடி தள்ளு. இன்னும் தள்ளு போட்டோம். பின்னாடி இப்படி பண்ணலாம். இப்போ வந்து பாரு 83 783 4 தான் விரியுது. போட்டு ஒரு 30 புஷப் ஃபஸ்ட்டாக பார்க்கலாம். நிறைய 83 விரி பார்க்கலாம். குட். வச்சா தம்பி 90 குட். பார்த்து வரலாம். வெயிட் கரெக்டாக இருக்கா? 169.5. எந்த ஒரு பொண்ணு பொண்ணையா? 79 விரி பார்க்கலாம். 84 கரெக்டாக இருக்குது. எவ்வளோ பண்ண கொஞ்சம் சிஸ்டர்? நார்மலாக இருக்குது. நிறைய இருக்குது. நார்மல் ரிலாக்ஸா 84 விரி பார்க்கலாம். 87 இங்கே பாரு. ஃபஸ்ட் நார்மல் ரிலாக்ஸ். இன்னும் ரிலாக்ஸ் ஆகும். 82 இப்போ வந்து மூச்சை இது இப்போ தள்ளு. கையை தூக்கு. நல்லா மேலே. இது மேலே தூக்கு. 89 ஓகே. 83 89 இப்போ வருது பாரு. ஃபஸ்ட்டே விரிச்சிடக்கூடாது. இன்னும் நிறைய இருக்குல்ல. நார்மலாக இல்லை. அப்புறம் அவ்வளோ. இந்த 2 கையை தம்பி, இந்த 2 கையை பின்னாடி தள்ளு. அப்போ தான் செஸ்ட் ஓப்பன் ஆகும். சரியா? லேட்டு தூக்காத. அப்படி மேலே தூக்காத. கை அப்படி பின்னாடி தள்ளு. அப்போ தான் இந்த செஸ்ட் ஓப்பன் ஆகும். இப்போ ரன்னிங் முடிச்சிங்களா? ஓகே. இந்த வந்து நம்ம ஃபிசிக்கல் ஈவெண்ட்லாம் கம்ப்ளீட் கவர் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஒன்று மட்டும் தான் கவர் பண்ணல. 9 ஃபீட் டிச் மட்டும் தான். ஓகேவா? சில பேர் பயந்துருவீங்க. ஸோ கீழே வந்து அடிப்படும். புதுசாக அது எல்லாமே நிறைய பேர் வந்து புதுசாக தான் ட்ரை பண்ணுறீங்க. ஸோ அடிபட்டுருச்சுன்னா நம்மளால் அடுத்து பண்ண முடியாது. ஆனால் அது பெரிய விஷயமே கிடையாது. 9 தாண்டது பெரிய விஷயமே கிடையாது. ஸோ அதனால தான் அந்த ஈவெண்ட் வந்து நம்ம வைக்கல. ஓகே. அதனால் சின்ன அடிபட்டுறக்கூடாது. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பண்ணால் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக பண்ணுவீங்க அப்படின்றதுக்காக பண்ணல. ஓகேங்களா? சரி. மற்றபடி மற்ற ஈவெண்ட்லாம் கவர் பண்ணிட்டோம். ஸோ அடுத்த விஷயம் வந்து மெடிக்கல். ஓகேவா? இந்த மெடிக்கலில் வந்து சில பேருக்கு நிறைய டவுட்டாக இருக்கும். ஓகேங்களா? இதில் முக்கியமாக ரொம்ப டீப்பாக நம்ம வந்து போலீஸ் மெடிக்கல் மாதிரி கிடையாது. இந்த ஆர்மி மெடிக்கல் வந்து ரொம்ப டீப்பாக பார்ப்பாங்க எல்லாத்தையுமே. ஸோ உங்கள் தழும்புலேருந்து உங்கள் தேம்பல்லேருந்து ஓகே அடிபட்டுருக்குது அதுலேருந்து விஷனு இப்படிங்க உங்கள் பல்லு சரிங்களா? பல்லு இருக்குது கேப்பு. ஸோ
ஸோ அது வரைக்கும் சொத்தப்பள்ளி அது வரைக்கும் ரொம்ப கிளியராக செக் பண்ணுவாங்க. அப்புறம் உங்களோட ப்ரைவேட் பார்ட்லேருந்து ரொம்ப கிளியராக செக் பண்ணுவாங்க. ஓகே, சில பேர் நிறைய பேர் டவுட்டாகவே இருக்கும். ஓகே, சில பேர் ஃபிட்டாக இருப்பாங்க. ஏன்னா எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்களே. ஸோ எல்லாருக்கும் பிறப்புலேயே சில பேருக்கு வரலாம், சில பேர் அடிபட்டுருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும். ஓகேவா? டேட்டு, இந்த டேட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து யார் போட்டிருக்கா? என்ன போட்டிருக்கீங்களா? எங்கே போட்டிருக்கீங்க? தம்பி இந்த தம்பி பார்த்தா டேட்டு போட்டிருக்காரு. ஓகேவா? இது மேக்ஸிமம் வந்து இதை ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் ரைட் ஹேண்டில் போட்டிருக்காரு. ஓகே, லெஃப்ட் ஹேண்ட்னா கூட நமக்கு தெரியாது. ஸோ ரைட் ஹேண்டில் ரொம்ப கிளியராக இருக்கிறதுனால நம்ம இந்த ரைட் ஹேண்டில் தான் சல்யூட் பண்ணுவோமா? ஸோ அப்போ ரொம்ப கிளியராக தெரியும். ஓகேவா? இது மேக்ஸிமம் நீங்கள் ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? இதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஓகே, என்ன 2 செஷன் அரேஞ்ச் பண்ணிட்டீங்க, தெரியுது, கொஞ்சம் ரிமூவ் ஆகுது தெரியுது. இது ரிமூவ் பண்ணாதான் கொஞ்சம் நல்லா கஷ்டப்பட்டு ஓடிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு நல்லா படிச்சு மார்க் எடுத்து பாஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு சின்ன ஃபால்ட்ல மெடிக்கல் ரிஜெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம். ஓகேவா? டாப்ஸ்ல பம்ப் ஆகும்போது மட்டும் அது ஒர்க் அவுட் போடும்போது மட்டும் வெயின்ஸ் தெரியும். வெரிகோஸ். அடுத்து வந்து இந்த வெரிகோஸ். ஓகேவா? திரும்புங்க தம்பி. இந்த வெரிகோஸ் பார்த்தீங்கன்னா சில பேருக்குலாம் இந்த பேர் நல்லா பார்த்தீங்க. இந்த வெரிகோஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டா அந்த நரம்பு வந்து எல்லாருக்குமே இருக்கும். சார் நர்வ் சிஸ்டம் எல்லாருக்குமே இருக்கும், நார்மல் தான். ஸோ ஸ்ட்ரெயிட்டா இருக்கு அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஸோ இந்த நரம்பு வந்து சுத்தி இருக்குது, இப்படி வளைஞ்சு சுத்தி இருக்குது அப்படின்னா கண்டிப்பா அது மெடிக்கல் ஃபால்ட்டு தான். சரியா? எல்லாருக்கும் நரம்பு இருக்குதான் செய்யும். சில பேருக்கு ஒர்க் அவுட் ஃபேட் பர்சன்டேஜை பொறுத்து வெயின்ஸ் வெளியே தெரியும். ஓகேங்களா? பாடி ஃபேட் பர்சன்டேஜை பொறுத்து வெளியே தெரியுது, பிரச்சனை கிடையாது. சரியா? அது சுத்தி இருக்கா, நேரா இருக்கா? புரியுதுங்களா? வெயின்ஸ் தெரியணும். வெயின்ஸ் தெரிஞ்சா ரிஜெக்ட் பண்ணோம்னா மேக்ஸிமம் ஆர்மிக்கு போக முடியாது. ஏன்னா எல்லாருக்குமே ஃபேட்டு ஒர்க் அவுட் பண்ணுறோம். அப்போ வெயின்ஸ் தெரிய ஆரம்பிக்கும், வெளியே நரம்புக்கு தெரிய ஆரம்பிக்கும். அது சுற்றி இருக்குதா இல்லை நேராக இருக்குதா அப்படின்றதான் எங்கள் மிஸ்டேக். ஓகேவா? யாருக்கு சுற்றி இருக்குது? என்ன இருக்கீங்களா? அடுத்த விஷயம் பார்த்தா மெடிக்கலை பொறுத்த வரைக்கும் பார்த்தா மெடிக்கலுக்கும் ஃபிசிக்கலுக்கும் ஒன் டே இருக்கும். சில பேருக்கு இந்த இது எப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம், ஒரு லோட் போடும்போது அந்த வெயின்ஸ் வந்து வெளியே தெரியும். ஏன் அந்த நரம்புகள் வந்து வெளியே தெரியும். நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா ரிலாக்ஸ் ஆகிடும். சரிங்களா? அப்போ நம்ம மேக்ஸிமம் பார்த்தா ஒரு சிலருக்கெல்லாம் எப்பவுமே வெளியே தெரிஞ்சுட்டே இருக்கும். சுற்றி அந்த வெரிகோஸ் வந்து எப்பவுமே இருக்கும். ஸோ எப்பவுமே இருக்குன்னா கண்டிப்பாக அதை நீ மாதிரி இது பண்ணி தான் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் ஆகும். சரிங்களா? இல்லை எனக்கு வந்து ரெஸ்ட் லோட் போட்டால் மட்டும்தான் வருது அப்படின்னா உனக்கு வந்து ஓடிட்ட உடனே உனக்கு வந்து செக் பண்ண போகிறது இல்லை. அப்போ ஒன் டே இருக்கும். இன்னைக்கு ஓட போறேன்னா நாளைக்கு தான் உனக்கு வந்து மெடிக்கல் இருக்கும். அப்படின்னு போது ரெஸ்ட் டைம் இருக்கு பார்த்தியா, அப்போ வெளியிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ பிரச்சனை இருக்காது. அப்புறம் இந்த விரல் ஃபிங்கர்ஸ். ஓகே, இந்த ஃபிங்கர்ஸ் கரெக்டாக சில பேருக்குலாம் பெண்டாக இருக்கும். சரிங்களா? சில பேருக்கு ஃபங்க்ஷன் ஆகாது. ஓகேவா? இப்படி வச்சா சில பேருக்குலாம் இப்படி இருக்கும், அன்ஈவனா. ஓகேவா? சில பேருக்கு நேராகவே இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி எதனா பிரச்சனை இருந்தால் இப்போ என்ன பாருங்க, நான் உங்களுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு சொல்யூஷன் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இது சின்ன வயசில் அடிப்பட்டது. ஓகேவா? இந்த பேர் பெண்டாக இருக்குது. ஓகே, ஸ்ட்ரைட் பண்ணுங்க. இவ்வளோ தான் ஸ்ட்ரைட் ஆகுது. ஆனால் எக்ஸ்டெண்ட் பண்ணால் எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஓகேவா? இது நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஏன்னா எக்ஸ்டெண்ட் ஆகலன்னா பரவாயில்ல, டெய்லி நீங்கள் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடம் ஃப்ளெக்சிபிள் ஆகி உங்களுக்கு அதை சப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா? ஓகே தான். சரி, எப்போ அடிபட்டது? சின்ன வயசில். இது ரெகுலராக. ஆனால் இது ரீமெடிக்கல் போடுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் இப்போந்தே இது இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா அப்புறம் கண்டிப்பாக அதை மாறுறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஓகேவா? ஸோ இவ்வளோ பெண்டு இருந்தால் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு. நீங்கள் தான் வந்து காட்டும் போது ஸ்ட்ரெயிட் பண்ணி காட்டணும். ஓகேவா? அதுக்கு டெய்லியும் இந்த செவர் இருக்குல்ல அதில் வச்சு நீ ப்ராக்டிஸ் பண்ண அப்படின்னா எல்லாமே ப்ராக்டிஸ் தான். இப்போ ஓடுனீங்களே எடுத்தோன்னே ஓடிட்டீங்க இல்லை. நம்ம தொடர்ந்து ஒரு சில ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த சில செயலை நம்ம ஈஸியாக செய்வோம். இந்த மாதிரி டெய்லியும் இந்த வால்லையோ ஏதோ ஒரு ஃப்ளாட்டான விஷயத்தில் நீங்கள் வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா அந்த ஷேப் வைக்கிறதுக்கான ப்ராக்டிஸ் வந்துடும். நீங்கள் ஈஸியாக ஷோ பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஈஸியாக கரெக்டாக ஷோ பண்ணிடலாம். ஓகேவா? தம்பி, இங்கே வந்து நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் இன்னொரு டைமு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம் உங்களுக்கு. என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு நல்ல அஞ்சு பேர் நல்லா பெஸ்ட் டைம் ஓடுறவங்களுக்கு ஸோ நம்ம முப்படையில் சார்பாக உங்களுக்கு வந்து அட்மிஷன் வந்து ஃபீஸ் வந்து ஃப்ரீ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தா ஸோ ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஒரு சிலர் வந்து நல்லா படிப்பாங்க, நல்லா ஓடுவாங்க. ஆனால் ஒரு இடத்துல சேர்ந்து படிக்க முடியாது. சேர்ந்து படித்தா நான் நல்லா படிப்பேன், நல்லா பண்ணுவேன், இன்னும் அப்படின்னு பெட்டராக இருப்பீங்க. ஸோ உங்களோட இலக்குக்காக எங்கள் சைட்லேருந்து என்ன பண்ண முடியுமோ அப்படின்றதுக்காக ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணி பண்ணுறோம். ஸோ அதில் ஒரு 5 பேர் நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம், நல்லா ஓடினவங்க. ஸோ அந்த 5 பேர் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஓகேவா? கதிரவன், வாங்க, இல்லை கிளாப் பண்ணலாம் கொஞ்சம், வாழ்த்து. அடுத்து மோனிஷ்குமார், வாழ்த்து.
சிலம்பரசன், வாழ்த்துக்கள். திருப்பதி, வாழ்த்துக்கள். 5 பேருக்குள்ள வர முடியலனாலும் ஆனால் நீங்கள் ஒரு பெரிய விஷயத்த வந்து என்ன கற்றுருப்பீங்க, அனுபவம். ஸோ அடுத்து என்ன பண்ணலாம், இன்னும் நம்ம எவ்வளோ எஃபர்ட் போடலாம் அப்படின்ற கண்டிப்பாக கற்றுட்டு இருப்பீங்க. இதை வச்சு நல்லா பண்ணுங்க, சரிங்களா? சூப்பராக பண்ணலாம். ஸோ இப்போ அடுத்து வந்து உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு கிளாஸ் எப்படி படிக்கலாம், ஓகேவா? என்ன படிக்கலாம், எப்படி படிக்கலாம்னு ஒரு அவேர்னஸ் கொடுப்பாங்க. இப்போ ஓகே, ஒரு கிளாஸ் இருக்குது, அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு கையில் ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க, எப்படி கொஸ்டின் பேப்பர் வரும் அப்படின்னு. ஏன்னா நீ வீட்டிலே படிப்பேன், சில பேர் வீட்டில் தான் படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ எப்படி படிக்கலாம் அப்படின்ற விஷயத்த உங்களுக்கு இப்போ சொல்லுவாங்க. சரி, இப்போ ஃபுட்டு முடிச்சுட்டு நம்ம அப்படியே அந்த கிளாஸுக்கு போயிடலாம், சரிங்களா? ஃபுட்டு போகலாங்களா? சரி, எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் மற்றும் ஒரு மகிழ்ச்சி. எல்லாருக்குமே நல்லா பண்ணுங்க, சரிங்களா? இன்னைக்கு நல்லா பண்ணலன்னு யோசிக்காதீங்க, அடுத்து எப்படி நல்லா பண்ணலான்னு மட்டும் யோசிங்க. எப்பவுமே இறந்ததை பற்றி யோசிக்கக்கூடாது. இறந்துச்சு அவ்வளோதான். இப்போ ஒரு இறந்துட்டாங்கன்னா என்ன பண்ணாலும் அவங்க எழுந்து உட்கார மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும், இருக்கிற நாட்களை எப்படி சரியாக செய்யணும், நல்லா பண்ணணும் மட்டும் தான் யோசிக்கணும். அதனால எப்பவுமே சரி, இறந்த காலத்தை பற்றி யோசிக்கணும்னா ஒரே விஷயம் மட்டும் தான், அனுபவம். என்ன கற்றுக்கிட்டோம், ஓகேயா, என்ன மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னு யோசிக்கணும், சரியா? எதை நல்லா பண்ணணும் யோசிக்கக்கூடாது. என்ன மிஸ்டேக் பண்ணணும்னு யோசிச்சா மட்டும்தான் அடுத்து நல்லா பண்ணும். இது நான் நல்லா பண்ணிட்டேன்ப்பா அப்படின்னு யோசிக்கக்கூடாது. இதில் நான் நல்லா பண்ணல, அப்போதான் அது நல்லா பண்ணும். எப்போ தவறுகள் ஏற்றுக்கிட்டா மட்டும்தான் நம்ம நல்லா பண்ணும், சரிங்களா? அதனால இதில் என்ன கற்றுக்கிட்டோம், இதில் என்ன நம்ம மிஸ்டேக் பண்ணணும்னு யோசிச்சிங்கன்னா அடுத்த டெஸ்ட்டு சூப்பராக பண்ணுவீங்க, ஓகேவா? ஓகே, எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். போகலாங்களா? நன்றி. இப்போ வந்து வந்தவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபிசிக்கல் டெஸ்ட்டு, மெடிக்கல் பற்றி எல்லாம் பேசியிருப்பாங்க. இப்போ வந்து எல்லாருமே வந்து 12th முடிச்சிட்டிங்களா? எல்லாமே 12th முடிச்சாச்சு, சரிங்களா? இப்போ அடுத்து உங்கள் பிளான் என்ன? காலேஜ் சேரணும் இல்லை ஆர்மி சேரணும் அப்படின்னு இருக்கீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ உங்களுக்கு நீங்கள் காலேஜ் போகிறேன் அப்படின்னாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லை நான் வந்து இதை படிச்சதே எனக்கு பெரிய விஷயம், நான் வந்து இதோட நிப்பாட்டிக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே தான். அதாவது என்ன அப்படின்னா, ஒரு வேலை வேணும் அப்படியும் ஒன்று இருக்கு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே அந்த வயசில் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. கரெக்டு தானே? 10th படிக்கும்போது நல்ல மார்க் எடுத்துட்டோம் அப்படின்னாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. 12வது படிக்கும்போது நல்ல மார்க் எடுத்துனாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. அது இல்லை அப்படின்னா வேற ஏதோ மெக்கானிக் வேலையோ இல்லை வந்து ஐடிஐயோ டிப்ளமோ படிக்கிறோம், இல்லை அதுவும் வேலைக்கு ஆகலை அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு வேலைக்கு போயிட்டு நம்ம வேலை கற்றுக்குறோம். இது எல்லாம் இல்லாமல் அந்தந்த வயசு அதாவது நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் 18 வயசுல ஆர்மிக்கு படிக்கிறீங்க அப்படின்னா, ஆர்மி படிச்சிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்கள் வந்து 20 வயசுல இல்லை 21 வயசுக்குள்ளார நீங்கள் வேலையில் ஜாயின் பண்ணிடுவீங்க, சம்பாதிக்க ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் போய் 1 மாதத்துலேயே உங்களுக்கு சேலரி வர ஆரம்பிச்சிடும். கரெக்டு தானே? ட்ரைனிங் பீரியடில் சேலரி கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்களா என்ன? நீங்கள் போயிட்டு ஜாயின் பண்ண ட்ரைனிங்லேருந்தே உங்களுக்கு சேலரி கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க, ஓகேவா? அதனால் நீங்கள் காலேஜ் போகிறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் காலேஜ் போயிட்டு கூட சைட் பை சைடு காலையில் ரன்னிங் போயிட்டு லைட்டாக காலேஜில் படிக்கிறீங்களா, அதே மாதிரி இந்த ஆர்மி எக்ஸாமும் படித்து உங்களால் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். இருக்கிறதுலையே இந்தியாவிலே ஈஸியான எக்ஸாம் எது அப்படின்னா இந்த ஆர்மி எக்ஸாம் தான். ஸ்டேட் கவர்மெண்ட்ல நிறைய எக்ஸாம் இருக்குது, அதாவது மாநில அரசுலையும் நிறைய எக்ஸாம் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய எக்ஸாம் இருக்குது. ஆனால் அதில் இருக்கிறதே ஈஸியான எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மி எக்ஸாம் தான். இப்போ எக்ஸாம்ஸ்குள்ளே போயிடுவோம். இப்போ இந்த ஆர்மி உள்ள போகணும் அப்படின்னா எத்தனை கேட்டகரிஸ் இருக்கு, உள்ள போகிறதுக்கு எத்தனை உங்களுக்கு டெஸ்ட் படிகள் இருக்கு, கஷ்டமான படிகள் அப்படின்னு தெரியுமா? என்னென்ன இருக்கு? எக்ஸாம் இருக்குன்னு தெரியும், பிசிக்கல் இருக்குன்னு தெரியும், மெடிக்கல் இருக்குன்னு தெரியும். அது தெரியல எல்லாத்துக்கும். இப்போ இதுக்கு முன்னாடிலாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ரன்னிங் விட்டுருவாங்க, பிசிக்கல் டெஸ்ட் வச்சிருவாங்க, ஹைட்டை பார்த்து வெயிட்டை பார்த்து ரன்னிங் ஓட விட்டுட்டு வந்துட்டாங்க அப்படின்னா மெடிக்கல் டெஸ்ட் வைப்பாங்க. அதுக்கப்புறம் கடைசியா ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், அதுல பாஸ் பண்ணிட்டா உள்ள வேலை. ஆனா இப்போ என்ன பண்ணிட்டாங்க, மாத்திட்டாங்க. உங்களுக்கு 3 ஸ்டேஜ் தான்ப்பா. ஃபர்ஸ்ட் இப்போ ரிட்டன் எக்ஸாம், ரெண்டாவது பிசிக்கல், மூணாவது மெடிக்கல். இது முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓவரால் மெரிட் லிஸ்ட் வரும்போது நீங்க உள்ள போயிட்டு போறீங்க. இப்போ எக்ஸாம் முடிச்சிட்டீங்க அப்படின்னா பிசிக்கல், சரியா? இப்போ எக்ஸாமுக்கு வந்துருவோம். எக்ஸாம் இப்போ எப்படி இருக்கு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ்ல மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ தமிழ்லையும் எக்ஸாம் எழுதலாம், தெரியுமா? தெரியல எல்லாத்துக்கும்? தெரியலன்னா தெரிஞ்சுக்கோ. இப்போ தமிழ்லையும் எக்ஸாம் எழுதலாம், அதனால புரிஞ்சுக்கோ. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த எக்ஸாம்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் வந்து 4 சப்ஜெக்ட் இருக்க போகுது. என்னென்ன அப்படின்னா ஜிகே, சயின்ஸ், மேக்ஸ், ரீசனிங் அப்படி சொல்லிட்டு 4 சப்ஜெக்ட் இருக்க போகுது. அதாவது வந்து ஜிகேல 15 கொஸ்டின், சயின்ஸ்ல 15 கொஸ்டின், மேக்ஸ்ல ஒரு 15 கொஸ்டின், ரீசனிங்ல ஒரு 5 கொஸ்டின் இருக்கும், சரியா? ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாரத்துல வந்து இங்க 5 நாள் கிளாஸ் இருக்கும். மண்டே டு ஃப்ரைடே கிளாஸ் இருக்கும். சாட்டர்டே சண்டே வந்து உங்களுக்கு கேப் இருக்கும். அந்த நாள்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா நாளுமே உங்களுக்கு காலையில ஒரு நாள் பிசிக்கல் இருக்கும், ஈவினிங் பிசிக்கல் இருக்கும், 2 வேளையுமே பிசிக்கல் இருக்கும், சரியா? நடுவுல இந்த 5 நாள் கிளாஸ் இருக்கும், வாரத்துல ஒரு நாள் டெஸ்ட் இருக்கும். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த
கேம்ப் முடிஞ்சு. ஸோ இந்த கேம்ப்ல நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுத்தோன்னா, சார் எனக்கு ரொம்ப நல்லா புதுசாக இருந்துச்சு, நான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த 1500 மீட்டரு இந்த டெஸ்ட்லாம் என்னால் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சில பேர் ஓட முடியாது சார், இங்கே வந்து நான் நல்லா ஓடினேன், என்னால் நல்லா ஓட முடியுது அப்படின்னு நிறைய பேர் ஃபீட்பேக் சொன்னீங்க. ஸோ நல்ல விஷயம் தான். சரி, ஏன்னா களத்தில் இறங்கினா மட்டும்தான் நம்ம யாருன்னு கண்டுபிடிக்க முடியும். ஒரு செயலை செஞ்சால் மட்டும்தான் நம்மளால எவ்வளோ செய்ய முடியும் அப்படின்னு தெரியும். அதனால எதையுமே செய்யாமல் இருக்காதீங்க, இங்கே களத்தில் இறங்கி செய்யுங்க, அப்பதான் தெரியும். எல்லாருமே நல்லா பண்ணவங்க எல்லாருமே வாழ்த்துக்கள். ஸோ அந்த 5 பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த பெஸ்ட் 5 பேருக்கு நம்ம முப்படையின் சார்பாக ஸோ இந்த அட்மிஷன் ஃபீஸை ஃப்ரீ பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி விரைவில் உங்கள் இடத்துக்கு வர போகிறோம். அந்த 5 பேர் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ களத்தில் சந்திப்போம், பார்க்கலாம். எங்க ரெடியா? நாங்கள் எப்பவுமே ரெடி. ஸோ உங்கள் வெற்றிக்காக எப்பவும் நாங்கள் ரெடியாகவே இருப்போம். கை கொடுக்கறதுக்கு, நீங்கள் இன்னொரு கை கொடுக்கறதுக்கு ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துங்க. விரைவில் உங்கள் இடத்துல உங்களை பார்க்க சந்திக்கிறோம். அப்புறம் பார்க்கலாம்.